இருக்கிறதான பாடல் தாள் இருக்கிற அந்த பாடல் அப்படியே பாடி 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 ஓ எஸ் லார்ட் எஸ் லார்ட். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, உயிரையும் கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதிலாக அந்த எதிர்பார்ப்போடமா. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம மினிஸ்ட்ரி செய்கிறவங்க தான் இங்கே நம்ம நிற்கிறோம். ஆண்டவரே இல்லை, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, என்னை ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறத சொல்கிறேன். அதாவது கடந்த நாட்கள் இதெல்லாம் எங்கள் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பலமாய் ரூபிக்கப்பட்ட அப்படின்னு இருக்கு. அதாவது ரோமர் 4:1 அந்த வேர்டு இருக்குது, பலமாய் ரூபிக்கப்பட்ட அப்படின்னு இருக்குது. அப்படின்னு என்னென்னா, அவர் தேவகுமாரன் தான் என்றும் ஒன்று, ரெண்டாவது அவர் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருந்தார் என்றும், மூணாவது பரிசுத்தாவியானவராலே உயிரோடு கூட அவர் எழுப்பப்பட்டார் என்று சகல சர்வ லோகத்திற்கும். ஏன்னா இயேசுவை அடித்தது தெரியும், அவரை கல்லறைக்குள்ளே வச்சது தெரியும். ஆனால் அவர் மீண்டும் உயிரோடு கூட எழும்பி வெளியே வந்தது பலமாய் ரூபிக்கப்பட்டது. எல்லாருமாமே என்று சொல்லாம பலமாய் ரூபிக்கப்பட்டது. பலமாய் ரூபிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதாவது பலமாய் ரூபிக்கப்பட்டதுன்னா அதை நிரூபித்தார். இவர் தேவகுமாரன் தான் என்று நிரூபிக்கப்பட்டது. இவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டது ஒன்று. ரெண்டாவது, இவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டது ஒன்று. ரெண்டாவது மெயின் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் மீண்டுமாய் சர்வ பூமியையும், அதாவது வானத்திலும் பூமியும் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றும் பிசாசின் கையிலிருந்து உரிந்து கொண்டார் என்று நிரூபிக்கப்பட்டது. ஆமென் என்று சொல்ல, எல்லாத்தையும் பிசாசின் கையிலிருந்து அவர் என்ன செஞ்சார்? உரிந்து கொண்டார் என்று நிரூபிக்கப்பட்டது. இதை கர்த்தர் நேற்று தினத்தில் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ நான் கேட்டேன், இது எதுக்கு ஏன்ட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிற பொழுது கர்த்தர் என்கிட்ட சொன்னார், இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நீங்கள் தேவனால் அழைத்தவர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பலத்த அபிஷேகத்தை தேவன் நம்ம மேல போட போறார். நீ சாதாரண காரியத்துக்காக அழைக்கப்படல, ஒரு அசாதாரணமான காரியத்துக்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை கொண்டு பூமியின் கடையாந்தர வரைக்கும் பரிசுத்தாவி உண்மையில் வருகிற பொழுது நீ எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாய் இருப்பாய் என்கிற அந்த வார்த்தையை நம்மை கொண்டு, ஆமென் என்று சொல்லலாமா, நம்மை கொண்டு தேவன் நிரூபிக்க போகிறாருங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட எஸ் லார்ட் இந்த பாடலை நல்லா அந்த விசுவாசத்தோடு நம்ம உற்சாகத்தோடு கூட பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோ, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ
கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும், யாரோ செய்யட்டும், எனக்கு என்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும், எனக்கு என்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் பொருந்திடுவாயே. என்று உலகா
பெர்னாய்டு குறித்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அதாவது 8 வயசுல அவருடைய தகப்பனை இழந்தார். 13 வயசுல அவருடைய தாயையும் இழந்தார். தாய் தகப்பன் இல்லாம அனாதையா இருந்த பொழுது 17 வயதுல அவருடைய ஊர்ல ஒரு கூட்டம் நடந்தது. மேற்கு வங்காளத்திற்கு யார் மிஷனரியா வர போறீங்கன்னு சொன்ன பொழுது இவருக்குள்ள ஒரு உந்துதல் வந்தது. நான் வரேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்னா அப்படியே ஒப்பு கொடுத்தார். நான் இருக்கேன்னு சொல்லி 22 வயசுல, அதாவது அந்த 20லேருந்தே அந்த ப்ரிப்பேர் ஆகி 22 வயசுல மேற்கு வங்காளத்துல ஊழியத்தை ஆரம்பித்தாருமா. செவ்விந்தியர்களுக்கு மத்தியில நீங்க நினைச்சு பாருங்க, 8 வயசுல தாயை இழந்து 13 வயசுல 8 வயதுல தகப்பனை இழந்து 13 வயசுல தாயை இழந்து ஒன்றுமே இல்லாத அந்த வாலிப வயதுல மேற்கு வங்காளத்தை குறித்த ஒரு பாரம் அவருக்கு வந்துச்சு. நான் இல்லைனா யாரு, நான் இல்லைனா யாரு, நான் இல்லைனா யாரு, நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே, நான் தான். இந்த பாரத்தை கர்த்தர் தந்தாரு. போய் ஊழியம் செய்தார். 22லிருந்து அப்படியே ஊழியம் செய்தார். பயங்கர எதிர்ப்புகள், பயங்கர, அதாவது மாமிசத்தை திங்குற மனிதர்களுக்கு மத்தியில, மாமிசத்தை திங்குகிற மனிதர்களுக்கு மத்தியில அவர் ஊழியம் செய்தார். டேவிட் பெர்னாய்டு அவங்க ஒரு நாள் அவர் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது அவரை துரத்திட்டு வந்தாங்க. அவர் காட்டுக்குள்ள போய் என்ன செஞ்சிட்டார்னா ஒளிந்து கொண்டார். ஒளிந்து அப்படியே முழங்கால் படிட்டு இருக்கிறாரு. முன்னாடி ஒரு பெரிய பாம்பு அவரை கொத்தருக்கு நிக்குது. அப்ப அந்த மனிதர்கள் எல்லாம் நினைச்சாங்க, நம்ம கிட்ட தப்பிச்சுட்டாரு, நம்ம தெய்வங்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அதனால நம்ம இனி போயிடலான்னு சொல்லி அவங்க அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பாம்பு கொஞ்ச நேரம் அப்படியே படம் எடுத்து நின்றுட்டே இருந்துச்சு. அதற்கு பின்பு அந்த பாம்பும் போயிருச்சு. அதுக்கப்புறம் இவர் ஜெபித்து எழும்பி தொடர்ந்து அந்த எல்லையில ஊழியம் செய்தார். கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். அதாவது 29 வயது வரைக்கும், 7 ஆண்டுகள் 29 வயது வரைக்கும் தான். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஜெருஷிங்கிற ஒரு மகளை அவருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மகளை திருமணம் செய்யணும்னு நினைத்திருந்த நாட்களில் அவருக்கு காச நோய் வந்தது. அப்போல்லாம் காச நோய்க்கு மருந்து இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த குளிர், பூச்சிகள், அங்கே இருக்கிற சாப்பாடு, இதெல்லாம் அவருக்கு என்ன செய்யலை, ஒத்துக்கலை. அதனால் 7 ஆண்டுகள் தான் அந்த மேற்கு வங்காளத்தில் அவர் ஊழியம் செஞ்சார். செவ்விந்தியர்களுக்கு மத்தியில் 29வது வயதில் மரிச்சிட்டாருமா. 29 வயதில் அவர் மரிச்சிட்டாரு. ஆனால் சரித்திரம் என்ன சொல்லு தெரியுமா, 70 ஆண்டுகள் செய்ய வேண்டிய ஊழியத்தை 7 ஆண்டுகளுக்குள்ள நிறைவேற்றி அந்த மேற்கு வங்காளத்துக்குள்ள தேவன் அவரை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க இல்லைனா யாரு, நீங்க இல்லைனா இன்னைக்கு யாரு, நீங்க இல்லைனா யாருமா? உன்னை தாண்டி ஆண்டவர் வேறுட்ட போய், மகளே நான் அவனை கேட்டேன், அவர் ஒப்பு கொடுக்கல, நீ வரையான்னு சொல்லி வேற ஒருவரை தாண்டி உன்னிட்ட வந்துட்டா. ஒருவேளை அந்த சிச்சுவேஷன் உனக்கு உண்டாயிருக்கலாம். ஒருவேளை எத்தனையோ பேரை நம்பி ஆண்டவர் ஏமாந்து போய்தான் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. ஒருவேளை உன்னை தாண்டி வேறொருட்ட நீ போகாத அளவுக்கு இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுமா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர், இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சீனாவில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு வாட்ச்மேன் நீ என்கிற மனுஷன், பயங்கரமான ஒரு எழுப்புதல் சிறைச்சாலைகளுக்கு மத்தியில். ஆமா, நிறைய சொல்ல. ருமேனியாவில் எழுப்புதலை கொண்டு வந்த ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்கிற மனிதர் 17 ஆண்டுகள் திரும்ப சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டு 17 ஆண்டுகள் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாருமா. அந்த சிறைச்சாலையிலிருந்து மறக்க முடியாத ஒரு சாட்சி. சிறைச்சாலையிலிருந்து ஒருவர் வெளியே வந்தாரு. வெளியே வந்து அந்த கூட்டத்தில் ரிச்சர்ட் உம்பிராண்ட் இருக்காரு. ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, நான் சிறைச்சாலையில் இருந்த பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாரு. எப்படி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த அந்த மனுஷரை கேட்ட பொழுது அவர் சொல்றாரு, ஒருவர் என்னுடைய அறைக்கு பக்கத்து அறையில ஒருவர் செவுத்த தட்டி பிரசங்கம் பண்ணினாருன்னு சொன்னார்.
ஒருவர் செவுத்த தட்டி தட்டி பிரசங்கம் பண்ணாரு. அந்த செவுத்த தட்டி தட்டி கேட்ட பிரசங்கத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாரு. அந்த பிரசங்கத்தை பண்ணினவர் யாருன்னா ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்கிற மனிதர். அவர் அதிகாலையில எழுப்பி அந்த சிறைச்சாலையில அவர் பயங்கரமான ஒரு குழிக்குள்ள அவரை போட்டுட்டாங்க. அந்த குழிக்குள்ள இருந்து அவர் பிரசங்கம் பண்ணாரு. செவரை தட்டி தட்டி பிரசங்கம் பண்ணுவாரு. நடந்து நடந்து பிரசங்கம் பண்ணாரு. ருமேனியாவில் ஒரு எழுப்புதல் வந்தது. கம்யூனிஸ்ட் தேசம் அது. ஆனா ஆண்டவர் ருமேனியாவில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். இன்னைக்கு நீ இல்லைன்னா யாரு மகளே, நீ இல்லைன்னா யாரு மகளே, நான் இருக்கப்பா, நான் இருக்க ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் சொல்ல ஏத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல ஏத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. ஆராதிப்பே ஆராதிப்பே
எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல ஏத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணிய வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணிய வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 சொல்லுங்க. ஆராதிப்பே 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 சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஆராதிப்பே 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 தேவ
தேவநேசருக்கு இன்னும் நல்ல நல்ல ஆண்டவரே, இன்னும் நீர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீரோ, என்னை குறித்து என்ன சித்தம் நோக்க வச்சிருக்கிறீரோ, எதற்காக என்னிடத்துல இன்னும் தட்டி கொண்டிருக்கிறீரோ, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மனதார எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மனதார எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, மனதார எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க பாசமுள்ள கரங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை. சொல்லுங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைப்பா. உங்க வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. உங்க பாசமுள்ள கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க பாசமுள்ள கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரே